வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் என்றென்ற அன்புடன் S.V.V ஆடியோஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப நாள் கழித்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா JBL சப்வூஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்வூஃபர் பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம JBL 1300 வாட்ஸில் சப்வூஃபர் இருக்குது. ஸோ அந்த சப்வூஃபர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சப்வூஃபர் பாக்ஸில் இன்செர்ட் பண்ணி நம்ம இதோட டெஸ்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இதே போல் ஆடியோ சிஸ்டம்லாம் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ உங்களுக்கு வேணுன்னா நம்ம மொபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சப்வூஃபர் பாக்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற, அதாவது 1300 வாட் சப்வூஃபர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது முடிஞ்சால் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டு. இதுலேருந்து வாரண்ட்டி எதுவும் கொடுக்கல நம்ம வாங்குகிற பக்கம் இருந்து. ஸோ உங்களுக்கு வாரண்ட்டியோடு கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்டு வாங்க, வாரண்ட்டி இருக்கா, இதுக்கு வாரண்ட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டு வாங்க. கார்டு இருக்கும், கம்பல்சரி பாக்ஸில் கார்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இங்கே பிராண்ட் மென்ஷன் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க எல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் அதாவது கவரை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பரில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம HX யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் பிரிண்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு JBL 1300 அப்படின்னு போட்டு இதோட மாடல் வாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மேக்னெட் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேக்னெட்டு, இது ஒரு மேக்னெட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மாடல், அதோட கம்பெனி எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் நார்மல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம HXயில் கூட பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பனானா ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு பின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீக்கர் பின் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு இருக்குது குவாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு கிரில் கவர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி குவாலிட்டி இல்லை, தர்மாக்கோல் குவாலிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. தர்மாக்கோலும் ஸ்பாஞ்சும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இது ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அது எப்படி இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓவரால் அவ்வளோதான். ஸோ இதோட RMS வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ்லேயே ஒர்க் ஆகும். நம்ம ஒரு 4 ஃபெட் அந்த மாதிரி இதிலே யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 ஃபெட்லேயே யூஸ் பண்ணலாம். இப்போ இது உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபயரில் எதுவும் போகாது. உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த JBL சப்வூஃபர் வந்து நம்ம நார்மல் ஆம்ப்ளிஃபயரில் போட்டால் ஆம்ப்ளிஃபயர் போயிடும், அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து 2 ஃபெட்லேயே யூஸ் பண்ணலாம், STKலேயும் யூஸ் பண்ணலாம். என் கடைக்கு வந்த கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4440 வந்து பார்த்திங்கன்னா JBL யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேறு எங்கேயும் அவங்க செகண்ட்ஸில் வாங்கி சப்வூஃபர் செகண்ட்ஸ் வாங்கி இந்த ஆம்ப் எங்கேயோ வெளியே கொடுத்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க 4440 மோனோ வச்சு. ஸோ அதில் வந்து அவங்க இந்த சப்வூஃபர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சுமாராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயரோ சப்வூஃபரோ உங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ STK அதாவது 4 ஃபெட்டு போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 ஃபெட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். STKலேயும் யூஸ் பண்ணுறாங்க. STK வந்து 4141 யூஸ் பண்ணுறாங்க. ஃபால்ட்டில் எதுவும் வராது, தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்டு அவ்வளோதான், JBL பிராண்டு. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி ஆப்பிள் ஐஃபோன்னு எப்படி ஒரு பிராண்டாக பார்க்குறாங்க அந்த மாதிரி இந்த பிராண்டு JBL பைனியர் அந்த மாதிரி இந்த பிராண்டு. ஸோ அவ்வளோதான் ஓவரால் இந்த சப்வூஃபரை பற்றி. இதோட டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபயரில் போட்டு இதோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் லைவாக காட்டுறேன்.
நண்பர்களே, இந்த சப்வூஃபரோட டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மொபைலில் லேப்டாப்லேயே பார்க்கும்போது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இறையிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சவுண்டு. உங்களோட ஸ்பீக்கரில் கேட்கும்போது கொஞ்சம் இதாகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒருத்தர்னு வைங்களேன். நான் இது ரேட் சொல்ல விரும்பலை. ஸோ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் கிடைக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4000. நீங்களே பாருங்கள், 4490 வருது. ஸோ இந்த சப்வூஃபரோட ப்ரைஸு. ஸோ இது இந்த ரேட்டுக்கு வரல. ஸோ இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஆனாலும் வந்து ஹெச்எக்ஸுக்கு பெருசாக எது டிஃப்ரெண்ட் இல்லை இதோட குவாலிட்டி. ஸோ நம்மள இந்த சப்வூஃபரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சப்வூஃபரோட ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்வூஃபரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு சப்வூஃபர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். லோக்கலில் நிறையா பக்கம் கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ எண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் என்றென்றும் அன்புடன் S.V.V ஆடியோஸ் தமிழ்.